மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு வேண்டிய தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? போராட்டம் எந்த அளவு இருக்கிறது? பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருந்து வந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் என ஏராளமானோர் வாடிவாசலுக்கு மிக அருகிலே அங்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் போராட்டமானது காலை 9 மணிக்கு சரியாக துவங்கியது. தற்போது வரை தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 9 மணி நேரம் இந்த போராட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். அதற்கான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சமாக வாடிவாசல் அருகே அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இருந்தபோது இது போன்ற ஒரு சூழலில் தற்போது அவர்கள் எங்கிருந்து கலைந்து செல்லாமல் இருப்பதை அடுத்து தற்போது விழாக்குழுவினர் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் ஒளிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. 1 மணி நேரத்துக்கு மேலாக மாறி மாறி இவர்கள் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் விழா கமிட்டியினர் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இருந்தபோது அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர். அவர்கள் தற்போது வாடிவாசலுக்கு அருகே கட்டப்பட்ட கொடி மாலை இறக்க வேண்டியிருக்கிறது. கோவில் திருவிழாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் கோவில் திருவிழா நிறைவு கொடி இறக்கம் இருக்கிறதால் பொதுமக்கள் அதிகாரிகள் கூட வேண்டும். நீங்கள் போராடி கொண்டிருப்பதனால் எங்களால் எதுவும் செய்ய இயலாது, நாங்கள் சாமி கும்பிட முடியாது என்று விழா கமிட்டிக்கு வேண்டுகோள் கொடுத்தார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அவர்களிடம் பேசும்போது தங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள், நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம், நீதிமன்ற தடை இருப்பதனால் எங்களால் ஏதும் செய்ய இயலாது என்ற கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். தற்போது விழா கமிட்டியின் மிக முக்கியமாக மற்றொரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அமைதியான முறையில் நாங்கள் இதுவரைக்கும் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி வந்திருக்கோம். 3 வருஷமாக தடையின் காரணமாக நடத்த முடியலை. எந்த வருடம் இல்லாமல் தற்போது உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கு. அதற்காக கூட நன்றிகளை தெரிவிப்போம். அதே நேரத்தில் நாங்கள் வந்த பகுதிகளுக்கு நீங்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். இருந்த போதிலும் இவர்கள் குழுமியிருக்கும் இவர்கள் இந்த போராட்டத்தினை அடுத்து இவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சத்திகா, ஹரி, இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் காலை முதலில் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது? இன்னும் மேலும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக தற்போது வரை 9 மணி நேரம் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு துவங்கிய இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு 50 மீட்டர் தொலைவிலேயே அந்த வாடிவாசல் அருகே உள்ள திடலில் தான் மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலும் ஒன்றிணைந்த மாணவர்கள் இந்த திடலில் அமர்ந்தார்கள். 9 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது மணி 6 ஆகிறது. தொடர் சூழ்நிலையில் எதுவாயினும் ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவாதம் வந்தால்தான் இந்த இடத்தை விட்டு கலைவோம் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இவர்களுக்கு தலைமை யாருமே இல்லை. பல மாவட்டங்களிலிருந்து இந்த இடத்திற்கு ஒன்றிணைக்கிறார்கள். இவர்களை ஒன்றிணைக்கிறது சமூக வலைதளங்களே என்றே கூறலாம். அதுபோன்று ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே உள்ளூர்காரர்கள், உள்ளூர் குழந்தைகள் மற்றும் பெண்களையும் அழைத்து மையப்பகுதியில் அமர வைத்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த இளைஞர்கள் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வீடு வீடாக சென்று பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்து எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். இருந்த போதும் இவர்கள் விழா கமிட்டியினர் மற்றும் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் என 3 தரப்பினரும் மாறி மாறி அவர்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இருந்த போது காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது அலங்காநல்லூர் பகுதியிலே எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. பல்வேறு இடங்களிலிருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டவர்களை இங்க வருவதற்கு இவர்கள் நேரடியாக அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 3, அதாவது இவர்கள் இந்த திடலில் அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் இடத்திற்கு 3 பாதைகள் உண்டு. 3 பாதைகளையும் சுற்றி வளைத்து இவருடைய போராட்டத்தை நடத்தும் அனைத்து பகுதிகளையும் காவல்துறையினர் அதிக அளவு சுற்றி வளைத்து குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தபோது அவர்கள் எந்த கோரிக்கையும் ஏற்க மறுத்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலவுகிறது.